ஐயா. ஐயா ஜாக்கிரதையோடு காவல் இருக்க காவலு என்ன மாதிரி அவனும் காவல் இருக்க முடியாது. காவல நான் பேக் பண்ணுவேன். அப்படியா? அதற்கத்தான் உன்னை நம்பி விடு. நம்பு நீ ஐயா. நம்பிதான் இருக்கின்றேன். சரி ஐயா. ஐயா தூங்கவே கூடாது, கண்ணை மூடக்கூடாது. அது எப்படி தூக்கம் வரும்? என்ன நம்பி விட்டு போறீங்க, நான் தூங்குவேனா? நான் உஷாரா இருக்கிறேன். போய் வா. சிறையில் இருக்கின்றார் கங்கை. ஜாக்கிரதை. நீ போவையா. சிறைசாலையின் கோட்டையில் வந்து விட்டோம். ஆமாம் சுவாமி. ஆனால் யாரோ ஒரு உறங்குகின்றாளா அல்லது மூச்சு தான்? நம்ம பார்க்கறது அவங்க பார்க்கறது. ஆமா சுவாமி, இவரிடத்தை தப்பிக்க வேண்டும் என்ற கதையை சிறை நிறுத்தினோம். ஆமாம் சுவாமி. ஆகாடி லட்சுமி மேலதான் நீ இருக்கு. ஆமாம் சுவாமி. இப்போ அவனுக்கு நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. லட்சுமி சுவாமி காவலாளி நித்திரை செய்து விட்டான். அப்படியா? முதல் கொண்டு உன்னை எழுப்பவே முடியாது. ஆமாம் சுவாமி. நித்திரை கலக்கி வேண்டால் ஒரே ஒரு வண்டிதான் இருக்கிறது. என்ன வழி சுவாமி? மீண்டும் நீ சீதேவி இருந்தல்ல, பூதேவி கொடுத்து விட்டோம். என்ன நடக்குது பார்க்கலாம். தங்கா என்னமா செய்வது? மக்களுக்கு காட்சி கொடுப்பதற்கு உன்னுடைய மனைவி கைத்திருக்க தாலி நினைக்க வேண்டும். என்னமா சொல்ற? என் தாலி அறுபது நினைக்கிற பாலி. அப்படி எல்லாம் சொல்லாதடா. ஒரு தெய்வம், நீ எல்லாம் ஒரு அண்ணன். ஏமா இந்த தங்கைக்கு பெறப்பட பெருமை எழுந்திருக்கிறது. அந்த பெருமையிலிருந்து காப்பாற்றவனுக்கு மனவரவில்லை. என் மீது தவறு ஒன்றும் கிடையாது. அனைத்துமே காரணம் உன் கணவன் தானே. யாரு கேட்கறாங்களும் கொடுக்க வேண்டியதுதான். அந்த நேரத்தில் நான் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது. அண்ணா காப்பாத்து, அண்ணா காப்பாத்து என்று சொல்லுகிறீங்க. ஆபத்து இப்போது கொடுப்பவர் யார்? ஆமா ஆமா. கொடுத்து விட்டார். ஆனா யார் யாருக்கும் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். தெரியவில்லையா அவருக்கு? உன்னுடைய கணவனுக்கு
நல்லவர் கெட்டவர் எதுவுமே தெரியாது. ஒன்றுமே தெரியலமா. யார் கெட்டவர் கெட்டவர் கொடுத்தது. ஆமா. அப்பேற்பட்ட என்னுடைய கணவர் கொடுத்த வரத்திற்காக இந்த பாவி படு வேதனை இனி முதல் உனக்கு துயரம் என்பதே வராது. அப்படியா? ஆமா. அப்படி என்ன செய்யணும்? என்ன செய்யணும் தெரிகிறதா? இது இருக்கிற காவலாளி உனக்கு காவல் இருந்தா உன்னுடைய அண்ணி ஸ்ரீதேவி இருக்க வேண்டியவர் என்ன செய்தா தெரியுதா? அவனுக்கு மூதேவி கொடுத்து விட்டோம். உனக்கு நித்திரையில் இருக்கிறான். புறப்படு போகலாம். ஆகட்டும். டேய் டேய் வா அட பாவி அட ஓத்தா தாலி அறுக்கு டேய் என்னடா கங்கையை சிறையில் வைத்திருக்கிறேன் காவலில் டாக்டர் தான் இருடா என்றால் தூக்கி நிற்கிறானே ஐயா டேய் என்னடா ஏய் ஐயா டேய் அட பாவி டேய் உலகம் புரியவில்லை, உலகம் புரியவில்லை, ஒவ்வொரு நாளும் உலகம் புரியவில்லை, உலகம் புரியவில்லை, உலகம் புரியவில்லை, உலகம் புரியவில்லை. மனதிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி. மனதிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி. மயக்கத்திலே கோடி. வண்ண பறவை எனக்கு கொள்ளுமா, அது இன்னையோடு கல்லை மறந்து கொண்டதை கொள்ளுமா, சின்ன நெறியே வண்ண பறவை எனக்கு கொள்ளுமா. நல்லா தூங்கிட்டு நான் வந்து எழுப்பி விட்ட பிறகு பாடுறா சொன்னா யார பாட சொல்றேன் தூங்கலாமா கேட்கிறா யார் தூங்குறா அவரு பாடிக்கினே இருந்தாரு. நான் எவ்வளவு உஷாரா காவல்ல இருக்கிறேன். பூட்டிக்கிறேன், போட்டி பூட்டிட்டேன், சாவியாக இருக்குது. ஜோபில அண்ணா கட்டி வச்சுக்கிறேன். கங்கை என்னடா இருக்கா எங்கம்மா? அட சே எங்கம்மா? எப்படி வந்து லட்சுமி அழைத்து வந்து விட்டவில்லை? புறப்பட அரண்மனைக்கு புறப்படா. ஏய், யாரடா நீ? ஏய் இனிமே யாரு? நீ யாரு அவள் யாரு டேய் தாத்தா யாருடைய உருவத்தை பார்க்கும் பொழுது எனக்கு யாரு? சாம்பல மேனியர் ஏய், அந்த திருட்டு மூஞ்சி யாரு? கரிமூஞ்சி பையன் ஏய், நாய் ஏய், ஸ்ரீமந்த நாராயணன் அடடே, இவன்தான் சீமேன நாராயணன். என்னடா? டேய் அட சே மாடயா டேய் லட்சுமி இவன் இருக்கும். டேய் கங்கையை சிறை கொண்டு நீ ஆமா ஆமாவா ஏய் உன்னை விட்டு வைக்கவே மாட்டேன் நாராயணனே உன்னை
தவறு. அது மட்டும் இல்லாத வரத்தை கேட்கிறாய் என்று வரத்தை கொடுத்தால் அந்த வரத்தை வைத்து நான் பயன்படுத்த முடியாமல் என் தமையை திரைவிட்டையா? அதிவேகமாக எண்ணின வந்தாயே. ஒரு வீரனுக்கு போர் கொண்டு விட்டால் ஒன்று வெற்றி பெற வேண்டும், இல்லாவிட்டால் வீர மரணத்தை தள்ள வேண்டும். இந்த தாங்களால் உழைத்தால் தலை சாய்ந்தால் தலை வணங்கினார் என்ற வரலாற்றிலே இல்லை. அதனால் என்ன செய்ய போகிற? ஆடு மாடுகளை கருப்பு, நீ கூழ் பல்லா கொண்டு போகிற கூழ் பல்லா கருப்பு, அது உள்ள இருக்கக்கூடிய கூழ் கருப்பு, அந்த கூழுக்கு இருக்கக்கூடிய கண்டாலே